ஹாய்மா, இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு ஷாமலா தக்காளி தொக்கும் அப்புறம் புதினா கொத்தமல்லி அந்த தொக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவா. என் பேத்திகள் 2 பேருக்குமே ஷாமலாக்கும் சாம்பவிக்கும். அதனால இன்னைக்கு அது பண்ணலான் இருக்கேன். அவள் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த சாதத்தை கலந்து கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, நல்லா இருக்கு பாட்டிங்கிறா. அதனால் நான் வரும்போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு தொக்கு பண்ணி வச்சுட்டு தான் போவேன். இன்னைக்கு அவளுக்கு இந்த தக்காளி தொக்கும் புதினா கொத்தமல்லி தொக்கும் பண்றேன். இப்ப புதினா தொக்குக்கு தேவையானது என்னென்ன? இப்ப இது ஆத்துல இருந்த புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சும்மா ஒரு ஒரு சின்ன கைப்படி அளவு தான் இருக்கும், அவ்வளவுதான் இது. அப்புறம் அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சாத்துக்குடி அளவு புளி, அப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நன்னா கோபுரமா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகா, அப்படி கட்ட மிளகா அப்படி, அப்புறம் பெருங்காயம், நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சப்பொடி, உப்பு, வெந்தயப்பொடி, சொட்டு வெல்லம், ரெண்டுத்துக்குமே அந்த கடைசியில கொஞ்சோண்டு போட்டோம்னா இந்த கடுப்பு தன்மை இல்லாம ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வெல்லம் போடக்கூடாது, சின்னதா ஒரு சின்ன பீஸ் போட்டா போதும். நம்ம செய்யற குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். நிறைய பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். இப்ப நம்ம ஒரு சாத்துக்குடி அளவு தானே பண்றோம், அதனால ஒரு சின்ன ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு போட்டுக்கலாம் வெல்லத்தை. ஓகேவா? நல்லா ஒரு எலுமிச்சை சாத்துக்குடி அளவுக்கு ஒரு புளியை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுலயும் பாரு இப்படி கையை விட்டு தடவி பாருங்க. அது ஏதாவது கொட்டை கிட்ட. இந்த புளியில ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன் பாரு நல்லா இருக்குது இந்த புளின்னு. முதலே வேற எடுத்துட்டேன். அப்படி இருந்தா அது பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த புளியை மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். நைஸா நல்லா அரைச்சிடணும். ஃபர்ஸ்ட் இது அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு போட்டா மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. புளியை வெறுமனே அரைக்காதேன்னு வாங்க அம்மா. என்னமோ நைஸா அரைச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம கையை வாஷ் பண்ணி தான் வேலையை ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த ஸ்பூனால தடவுறது இதெல்லாம் வேண்டாம். கையால நல்லா வழிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது அந்த புதினா கொத்தமல்லி நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன இதுல இந்த புதினா இலையா மட்டும் எடுத்துக்கலாம். என்ன இந்த கொத்தமல்லிக்கு இந்த மாதிரி காம்புகள்லாம் இருந்தா கூட போடலாம். எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். நல்லா மைய அரைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதான் அங்க ரெண்டுமே ஒரு கைப்பிடி தான். ஆத்துல இருந்ததை நான் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஒரு கட்டு கூட வாங்கி போட்டு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளியோட அளவை அப்ப ஜாஸ்தி பண்ணிக்கணும். இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அது ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி நான் அது புளி அரைச்சதுலயே அரைச்சுக்கிறேன். பொதுவா இந்த மாதிரி அரைக்கும் போது ஏதாவது சிலர் கொஞ்சம் புளி போட்டுப்பா. நம்ம தொகையில அரைக்கச்ச கூட பாரு கொஞ்சம் புளி போட்டுக்கணும், இல்லாட்டா கலர் மாறிடும் அந்த தொகையல். அப்படி இல்லைன்னா லெமன் பிழிஞ்சுக்கலாம் கொஞ்சோண்டு. வேற ஏதாவது ஒரு வருஷத்துக்கு பண்ணும்போது லெமனை பிழிஞ்சுட்டா கூட அது கருப்பாகாது. இதை நான் அரைச்சிடும் வந்துடும். ஜலம் விட்டுதான் கொஞ்சம் அரைச்சிக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா மசியாது, கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். எப்படி கிரீனிஷா இருக்கு பாரு. இது ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா கூட ஒன்றும் கலர் மாறாது. ஏன்னா இதுல ஆல்ரெடி நம்ம புளி அரைச்சிருக்கோம், உப்பையும் போட்டிருக்கோம். அதனால அது கருப்பு ஆகாது, இப்படியே கிரீனிஷாவே இருக்கும். இப்போ இதுக்கு இது அடிகனமான சின்ன ப்ரெஷர் பேன் மாதிரி இருக்கு பாருங்க, இதை வச்சுக்கலாம். இல்ல உங்ககிட்ட இழுப்பு சட்டி இருந்தா ஆனா கனமான பாத்திரமா வச்சுக்கணும். மேலும் இந்த அலுமினியம் குக்கர்லாம் வைக்காதீங்க. ஏன்னா இந்த புளிப்பெல்லாம் பட்டு அது எதாவது ரியாக்ட் ஆகும் இல்லையா. அதனால நம்ம எவர் சிலர்ல பண்றது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா நம்ம இழுப்பு சட்டி இருக்கு இல்லையா, அதுல பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரும்பு இழுப்பு சட்டில பண்ணலாமா? இரும்பு இழுப்பு சட்டில சம்டைம்ஸ் அது சரியா இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த இரும்போட இது வருது, ஃப்ளேவர் ஒரு மாதிரி, அந்த அயனோட ஃப்ளேவர் கிடைக்கிறது. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றா. ஆனா நமக்கு இறங்காது யாருக்கும். இந்த புளி படும்போது என்கிட்ட ஒரு இழுப்பச்சட்டி எங்க அம்மா கொடுத்தது இருந்தது. அதில் நான் வெத்த குழம்பு பண்ற அன்னைக்கு அந்த இரும்போட வாசனை நல்லா தெரியும். அதே கறியெல்லாம் வதைக்கினா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா வெத்த குழம்பு புளி யூஸ் பண்றோம். அதனால அது அப்சர்வ் பண்ணிக்கிறது போல இருக்கு அந்த இரும்போட ஃப்ளேவரை. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, எவர் சிலர் குக்கர், ஒரு இண்டாலியம் வானலி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது சுட்டுடுத்துப்போம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் ஒண்ணும். பொதுவாகவே இது மாதிரி தொக்கு ஊறுகாய் எல்லாத்துக்குமே
எப்போவுமே எங்கள் அம்மாலாம் நல்லெண்ணெய் தான் விடுவா. இப்போ என்னவோ எல்லாரும் சொல்கிறா ரிஃபைண்ட் ஆயில் விடலாம், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். இதுனா நன்னா உனக்கு கிடவே கிடாது. இது ஒரு 6 மாதம் கூட வச்சுக்கலாம். வெளியில சும்மா ஒரு வாரம் எல்லாருமே உள்ளே தானே வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் தானே யூஸ்வலாக வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம தீர்ற மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிடவே கிடாது. இதுக்கு எந்த ப்ரெசர்வேட்டிவும் கிடையாது பார். வெறும்னா கடைசியில் ஒரு கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி போட போகிறேன், அவ்வளோதான் இதற்கு ப்ரெசர்வேட்டிவ். நல்லெண்ணெய் இதுதான். இது இப்போ சுட்டு கொடுத்து எண்ணெய் ஜலம் பத்துக்கு, அதனால அது அதே மாதிரியே பார். கடுகு போடும்போது கொஞ்சம் பரவலாக போடணும், பரவலாக போடணும். இப்போ அதுக்கு ஒரு பெருங்காயம் போடணும் இல்லையா, அதை எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தை அதில் போட்டணும். போனதுக்கே நான் மறந்து போயிட்டேன், இப்போ இதுக்கு போட்டுட்டேன். போட்டு சும்மா இப்படி இப்படி ஒரு பெரட்டு இப்படி திருப்பி திருப்பி விட்டோம்னா 2 பக்கமும் அந்த பெருங்காயம் வந்து பொரிஞ்சிடும். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அது அப்புறம் அந்த புளி தண்ணியில வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். அப்படி நீங்க உங்களுக்கு இல்லை நான் ஜலத்தை விட்டதுன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் வெந்நீரை விட்டு வச்சுருவா, அதே இப்போ நம்ம அரைக்கச்சே கூட அந்த ஜலத்தை கூட விட்டுக்கலாம், புரியுதுங்க. அப்படி உங்களால முடியல, உங்களுக்கு இந்த கட்டி பெருங்காயம்லாம் இல்லைன்னா தூள் பெருங்காயத்தை என்ன பண்ணணும், மட்டா போடணும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போடணும். போகும்போது தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வெடிச்சுட்டு, கடுகு வெடிச்சுட்டு இந்த அணைச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த புளி பேஸ்ட்டை போடும். நெக்ஸ்ட் இந்த அரைச்ச புதினா கொத்தமல்லி விழுது இருக்கு இல்லையா, அதை விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா ஈவனாக கலரி விட்டுருக்கோம். அப்புறம் இதுக்கு வந்து இந்த மிளகாப்பொடி, கார மிளகாப்பொடி, கட்டை மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி எப்படி வேணா சொல்லலாம். அது இதுக்கு வந்து உங்களுக்குலாம் நிறைய காரம் வேண்டாம், அதனால நான் இதில் ஒரு ஸ்பூன் நன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அதில் போட்டு விட்றேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணுங்கிறவா நன்னா போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சப்பொடி. நன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, கலரும் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டோமா, இப்போ பாரு நன்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடலாம் இதுக்கு. இதையுமே நீங்கள் டேஸ்ட்டு கடைசியில் பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்குமே நான் கல் உப்பு தான் எனக்கு பழக்கம், நல்லா போடுவேன், அதுவும் போடுவேன், பட்டு இதே பழக்கமாகிடுது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த டேபிள் சால்ட்டு தான் தெரியும், நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு தக்கனது போட்டுக்கோங்க, எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து இது வேறு இந்த வெல்லம் உள்ள போட்டால் போதும், சும்மா என்ஹான்ஸாக வரும். அந்த இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் கொஞ்சம், இந்த ஃப்ளேவரை நல்லா. இப்போ நான் வந்து அந்த மிக்சி ஜாரு, அந்த புளிய அரைச்ச பாத்திரம் அதெல்லாம் இருந்து இல்லையா, இது ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இவ்வளோ வேண்டாம். இப்போ கொஞ்சம் இந்த ஜலத்தை விட்டாதான் கொதிச்சு அது வந்து அதில் இருக்க அந்த பச்சை வாசனை, நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், புதினா கொத்தமல்லி அப்புறம் அந்த புளி எல்லாமே. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. இது இல்லை இன்னும் ஒரு ஆனியன் கிடையாது, கார்லிக் கிடையாது, என்ன வதக்கிறது கிடையாது, ஒன்றுமே இல்லை. இதில் சிம்பிளாக எல்லாத்தையும் அரைச்சோமா தாளிச்சு கொட்டணுமா ஆச்சு, அவ்வளோதான். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் நிறைய இருக்குது, நான் பண்ணும்போது அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது எது ஃபஸ்ட்டு ஈஸி மெத்தடோ அதை முதல்ல கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 2-3 பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ நன்னா அடுப்பை பற்ற வச்சோடனே ஒரு 4 கொதி நன்னா வரணும். வந்தவுடனே அதே மாதிரியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டுடணும். மூடி போடாமல் இருந்தால் கையெல்லாம் தெளிக்கும், அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த மேடை பின்பக்கம் இருக்கிற அந்த இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஆகிடும், ஒட்டிக்கிட்டு வேலை அதெல்லாம். இதை பற்றிய இந்த புதினாவும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த 4 பக்கம் கொதிக்கிறது, கையில் காலெல்லாம் படும், கையில் சுற்றி எல்லாம். அதனால இதை பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு மூடி போட்டுடலாம். அந்த கேஸ் பற்றியா இது கொதிக்கின்றோடனே இப்போ வந்து நான் ஆல்ரெடி சின்னதாக்கிட்டேன், இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சலாம். குக்கர் மூடியை போட்டால் அது ஒன்றும் கேஸ்கெட்லாம் இருக்கும், அதெல்லாம் அலம்பணும். என்ன இதுக்குன்னா இந்த மாதிரி மூடி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு எவர்சிலர் மூடியை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு கொதிக்கும். அதை கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆட்டும். இது நல்லா இறுகி வரும்போது நான் எப்படி பதம் இதெல்லாம் இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை இதை கிளறி விட்டுன்னு தான் இருக்கணும், அப்போதான் வந்து அடிப்பிடிக்காது. பத்தியா இது இதெல்லாம் முடிஞ்சுடுத்து. நல்லா எண்ணெய் எல்லாம் பாருங்க
வெளியில் அப்படியே கக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வெளியில் வருதா மாதிரி பார்த்தியா. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். இப்போ எண்ணெயை விட்டுட்டு ஒரு 4 கலர் கலர போகிறேன். இதை இன்னொரு கொஞ்சம் ஒரு இதில் ஒரு 3 கரண முட்டைன்னு வாங்க அம்மா அதுமா அதில் 3 விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒரு 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 2-3 மினிட்ஸ் சேர்ந்த மாதிரி கலரிட்டு அடுப்பு அணைச்சிட்டோம் வச்சுக்கோ. அந்த சூட்லேயே கொஞ்சம் இறுகின்றோம். இந்த பதம் எடுத்தோம்னா சரியாக இருக்கும் நமக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வெந்தய பொடி நான் அரைக்கிறத உனக்கு காட்டுறேன். இதுதான் அது உனக்கு ப்ரிசர்வேட்டிவ், மேலும் மணமாகவும் இருக்கும். வெந்தயத்தை வறுத்துட்டு நல்லா நைஸாக மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கணும். போதும். சும்மா ஒரு கால் இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் தானே இது பண்ணியிருக்கோம் இல்லையா அளவு, அதனால இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன். அதாவது சிலர்லாம் வந்து இதுக்கு கடுகு பொடி கூட போடுவா. எங்கள் அம்மா என்னமோ சொல்லுவா, நம்ம இந்த இதுக்கு வந்து கிளைமேட் நம்ம ஊர் இந்த இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கடுகு பொடி நம்ம சேர்க்க மாட்டோமா. ஏன்னா அது சூடு. அது வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம், ஆவக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி. அதுக்கு தான் எங்கள் அம்மா நிறையா அந்த மாதிரிலாம் போடுவாள். மற்ற ஊறுகாய்க்கெலாம் கூட போட மாட்டாள். நார்த் இந்தியாவுக்குலாம் அவளோட கிளைமேட் வந்து எப்பயும் கூலிங் இல்லையா, அவளுக்கு அந்த ஹீட் வேணும். அதனால தான் அவள் கடுகு எண்ணெய் அப்புறம் இந்த கடுகு சம்மந்தமாக சாப்பிடுவாள். அதனால நான் வெறும் வெந்தயப்பொடி போட்டால் போதும். இல்லை நாங்கள் கடுகு பொடி போடுவோம் பிடிக்கும் அப்படின்றவா கடுகை வெறுமனை பச்சையாக அரைச்சிட்டு சிலர் போடுவா. அப்படி இல்லைன்னா வறுத்துட்டு தான் போடணும். ஆக்சுவலாக கடுகை வந்து எண்ணெயில் வறுக்கக்கூடாது, வெறுமனை வாளியில் வந்து படப்படன்னு பொரிய விட்டுட்டு அணைச்சிட்டு அதை வந்து பொடிச்சிடணும். பொடிச்சிட்டு அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பச்சை கடுகு எதுக்கு போடுவோன்னா ஆவக்காய்க்கு தான் போடணும். மற்றபடி எல்லாத்துக்குமே கடுகும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். பட் அது ஹீட்டுன்றதால என்னமோ எங்கள் அம்மா அது போட வேண்டாம் அப்படின்பா. அவ்வளோதான். என்ன எடுத்து இப்போ போடும். ரொம்ப நேரம் அந்த கடுகு இந்த பொடி வெந்தய பொடி போட்டு அதுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அணைச்சுடுறேன் நான் அடுப்பை. இது பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஆகிடும். அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டா அது பாட்டுக்கு ஆண்டு வரும். கொத்தமல்லி புதினா தொக்கையும் நல்லா இந்த மாதிரி க்ளீனாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம். சொல்லு இந்த பாத்திரத்தில் நிறைய ஒட்டின்னு இருக்குது, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வரையாக சாதம் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதில் போட்டுட்டு குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அந்த சாதத்துக்கு. இப்போ நம்ம பெரியவாளுக்குனாக்க கொஞ்சம் நல்லெண்ணெய், அந்த ஸ்மெல் பிடிக்கிறவா நல்லெண்ணெய் சொட்டு விட்டுன்ட்டு நல்லா இதை சாதத்தை கலக்க வேண்டியது தான். இதில் போட்டு